திமுக அரசு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க, எல்லா தரப்புலையும் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க தமிழ்நாட்டுக்கு நீங்க எதுவுமே செய்யலன்னு சொல்லி பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சில இதை மட்டும் சொல்றேன். அதாவது கேஸ் இணைப்பு, அதாவது இங்க இருக்கிற அனைத்து பெண்களுக்கும் இன்னைக்கு கேஸ் அடுப்பு இல்லாத பெண்களே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கேஸ் இணைப்பு 39 லட்சம் கேஸ் இணைப்பு கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் கழிப்பறைகள் கட்டி கொடுத்திருக்கோம். 12 கோடி கழிப்பறைகள், அதுல 12,000 ரூபாய் மானியமா கொடுக்கிறோம். முன்னாலாம் இங்க இருக்கிற தாய்மார்கள்லாம் நம்ம கார்பரேஷன்ல யூஸ் பண்றோம், தனியார் பாத்ரூம் யூஸ் பண்றோம், கழிப்பறை யூஸ் பண்றோம். ஆனா இந்த கிராமங்கள்ல நம்மள மோடி வரதுக்கு முன்னாடி சூரியன் மறையறதுக்கு முன்னாடி போனோம், இல்ல சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் போனோம். அப்படிதான் பெண்கள் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க பெண்களுடைய கௌரவத்தை ஊக்குவிக்கிறதுக்காக நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் கழிப்பறை 12 கோடி கட்டி கொடுத்து தமிழ்நாட்டுல மட்டும் 59 லட்சம் கழிப்பறையை கட்டி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க விவசாயிகளுக்கு என்ன பண்ணாரு மோடி, அதாவது நம்மளுடைய இன்னைக்கு 5000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல போட்டுட்டாரு நம்மளுடைய தமிழக முதல்வர். இந்த 5000 ரூபாய் போட்டத்துக்கு நேரடியா சேர்றதுக்கான முக்கிய காரணம் யாருன்னா நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஏன்னா அவருடைய அந்த கணக்கு, அந்த அக்கௌண்ட் ஜன்தன் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. இத நம்மளுடைய பாரத பிரதமர் ஆட்சிக்கு வந்த உடனேயே, ஏன்னா அனைத்து பெண்கள் இருக்காங்க, அவங்களாம் வீட்டுல சேர்த்து வைக்க முடியாது. சும்மா ஒரு 100 ரூபாய் எடுத்து வச்சா கூட வீட்டுல யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அது காணா போயிடும். ஆனா நம்மளுடைய பாரத பிரதமர் பெண்களுடைய மனநிலையை புரிஞ்சு அனைவருக்குமே அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு சொல்லி அதை முன்னெல்லாம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா யாருடைய பெரிய ஆட்களுடைய கையெழுத்து வேணும், இல்ல டெபாசிட் இருக்கணும். இது எதுவுமே இல்லாம நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணலான்னு நம்மளுடைய பாரத பிரதமர் ஓபன் பண்ணி வச்சதுன்னா இந்த ஜன்தன் அக்கௌண்ட். இதுல டைரக்டா இன்னைக்கு 5000 ரூபாய் போட்டாரு. இந்த 5000 ரூபாய் போட்டதுக்கு காரணம் கூட 28 முதல் ஆட்சிக்கு வந்த உடனேயே அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் சொன்னவரு 28 மாசம் கழிச்சு தான் ஆரம்பிக்கிறாரு. அதுவும் எப்படி, நம்மளுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களும், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும், அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களும் எல்லாரும் போராடி நம்மளுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும், நம்முடைய அனைவரும் போராடி இந்த 28 மாசம் கழிச்சு அவருடைய அழுத்தத்தால ஆரம்பிச்சாரு. இந்த லாஸ்ட் மாசம் 5000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அதுல 3000 ரூபாய் இருக்குன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாசத்துக்கு கொடுத்திருக்காரு. இந்த 2000 ரூபாய் கோடை காலத்துக்காக கொடுக்கப்பட்டது. ஏன்னா இந்த அண்ணன் சொன்னாரு, நம்ம சதீஷ் அண்ணன் சொன்னாரு, இந்த 4 வருஷத்துல கோடை காலமே தெரியல, இந்த வாட்டி தான் கோடை காலம் தெரிஞ்சிருக்கு. ஏன் தெரிஞ்சிருக்குன்னா எலெக்ஷன் வரப்போகுது. இந்த 2000 ரூபாய் கோடை கால சிறப்பு நிதி இல்ல, இந்த தேர்தலுக்கான சிறப்பு நிதின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு நம்முடைய கஞ்சா மாடல் அரசு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்லயே போய் சேர்ற மாதிரி பண்ணியிருக்காரு. 9 கோடி பேருக்கு விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் டைரக்டா போய் சேர்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜல்ஜீவன் திட்டம், அதாவது அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் திட்டம். இது நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்தியா முழுவதும் உள்ள 22 லட்சம் வீடுகளுக்கு டைரக்டா போய் சேர்ற மாதிரி ஜல்ஜீவன் திட்டத்துல குடிநீர், சுத்தமான குடிநீரை கொண்டு போய் சேர்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் வந்தே பாரத் ட்ரெயின், அந்த ட்ரெயின் இந்தியா முழுவதும் 137 ரயில்கள் ஓடுது. நம்மளுடைய தமிழ்நாட்டுல மட்டும் 8 ரயில்கள் வந்தே பாரத் ஓடுது. இந்த பட்ஜெட்ல, அதாவது இந்த 2026 பட்ஜெட்ல நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதி அமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிற ஒரு திட்டம் புல்லட் ட்ரெயின். இது நம்மளுடைய பெங்களூருக்கும் ஹைதராபாத்துக்கும் நீங்க 2 மணி நேரத்துல போய் சேர்ற மாதிரி
ஒரு ட்ரெயினை விடுறாங்க. இதுவும் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுடைய திட்டம். அது மட்டும் இல்லாம மக்கள் மருந்தகம், இது எப்படி மக்கள் மருந்தகம் வந்து எவ்வளவு யூஸ்ன்னு சொல்றேன். நீங்க வெளி மருந்தகத்தை விட நம்மளுடைய மோடியுடைய மக்கள் மருந்தகத்துல 50% டிஸ்கவுண்ட். இதை நீங்க பயன்படுத்திக்கணும். ஏழை மக்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருக்கும் உதவணும்னா நம்மளுடைய பாரத பிரதமர் இதை அறிவிச்சிருக்காரு. இது மட்டும் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் 750 கடைகள் இருக்கு. இதை நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். அனைவருக்கும் கரண்ட் வந்து மாசம் மாசம் கரண்ட் பில் கட்டுறதுக்கு எடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அது பண்ணவே இல்லை. ஏன்னா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி எடுத்தா யூனிட் அதிகமானா நம்ம கரண்ட் பில் அதிகமாகும்னு முதலமைச்சருக்கு தெரியும். அது ஆட்சிக்கு வந்த உடனேயே மாசம் மாசம் கணக்கு எடுக்கணும்னு சொன்னாங்க. இதுவரை அவங்க எடுக்கவே இல்லை. ஆனா நம்முடைய மோடி அவர்கள் சூரிய மின்சக்தி திட்டம் சொல்லி மாசம் 300 யூனிட் அதுல வர்றதுல 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 5000ல இருந்து 6000 வரை நமக்கு மிச்சம் பண்ற மாதிரி நமக்கு சூரிய மின் திட்டம் கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்மளுடைய மோடி அவர்கள் செஞ்ச சில சாதனைகள். இதுல வந்து அதாவது எத்தனையோ ஆயிரக்கணக்கு திட்டங்கள் பண்ணியிருக்காரு. இது தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாருன்றது ஒரு சில திட்டங்களை தான் சொன்னேன். ஆனா இவங்க நான் பண்ணனேன்னு சொல்றாங்க. எதுவுமே பண்ணல திமுக அரசு, இந்த கஞ்சா மாடல் அரசு. அது பண்ணுன்னு சொல்லி பண்ணாம இருக்கக்கூடிய திட்டங்களை சொல்றேன். கேஸ் சிலிண்டர் விலை குறைக்கப்படும் சொன்னாங்க, குறையவே இல்லை. மின் கட்டணம் மாதந்தோறும் எடுப்பாங்க, எடுக்கவே இல்லை. கல்வி கடன் அனைத்து ரத்துன்னு சொன்னாங்க, பண்ணவே இல்லை. நகை கடன்கள், அதாவது உதயாநிதி ஸ்டாலின், அதாவது 2021 உதயாநிதி ஸ்டாலின் எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது பெண்கள் எல்லாம் இருக்கீங்க, உடனடியா போய் நகையெல்லாம் அடமானம் வைங்க, நம்ம ஆட்சி வந்தோம்னா நகை கடன் அனைத்து ரத்தாயிடும் அப்படின்னு சொன்னாரு. இதை நம்பி நிறைய பெண்கள் போய் நகை கடனை அடமானம் வச்சாங்க. இந்த வேலையை திருப்ப முடியாம மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. அதையும் அவர் செய்யல. சொன்ன மாதிரி ஒரு திட்டத்தையும் செய்யல. பாருங்க, ஹெக்டருக்கு 3 ரூபா குறைக்கிறேன்னாங்க, குறைக்கவே இல்லை. சிறு குறு விவசாயிகளுக்கு மோட்டார் வாங்க மானியம் தரனாங்க, தரவே இல்லை. புதிதாக 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும்னு சொன்னாங்க, பண்ணவே இல்லை. அரசு வேலை வாய்ப்புகள்ல மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க, பண்ணவே இல்லை. இதுவும் ஒரு சிலர் தான் சொன்னேன். இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம நம்மளுடைய மோடி அரசை குற்றம் சொல்லிட்டு எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மோடி தான் தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய திட்டத்தை தான் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய மத்திய அரசு 60% மானியம் கொடுக்குறாங்க, இந்த தமிழ்நாடு அரசு 40% மானியத்துல யூஸ் பண்றாங்க. அப்ப யார் அதிகமா தரா? நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அரசு தான் அதிகமா தராங்க. ஆனா இவங்க பொய்யான பிரச்சாரத்துல நம்ம மோடி எதுவுமே தரலன்னு சொல்லிட்டு பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொய்யான பிரச்சாரத்தை உடைக்கணும்னா நம்மளுடைய வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய கூட்டணி கட்சியுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று உறுதி கூறி வாய்ப்பளித்து விரைவுகிறேன். நன்றி, வணக்கம்.